அடுத்ததாக மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியை பாண்டியம்மாள் அவர்கள். ஆலமரமாக வீற்றிருக்கும் என் அண்ணனுக்கும் அதன் வேறுகளாக இருக்கும் மகளிர் பாசறை அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்படி ஒரு நிகழ்வு எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? பார்க்கவே முடியாது. இவ்வளவு பேரையும் ஒருங்கிணைச்சு இவ்வளவு பேர் எங்க இருந்தோம்? வீட்டுக்குள்ள சமைச்சுக்கிட்டு இருந்தோம், சமையல் பண்ணி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இவ்வளவு பேரை இங்க கொண்டு வந்திருக்காருன்னா அவருக்கு நம்ம எப்படி உழைக்கணும்? நம்முடைய கடுமையான உழைப்பு தான் பெண்கள் வெளியே வர்றதுக்கு இன்னும் வழிகாட்டும். நம்முடைய உழைப்பு என்னது? வருகின்ற தேர்தலை காட்டணும். நீ பெரியவன் நான் பெரியவன் காட்டாதீங்க. அவங்க கூப்பிடல இவங்க கூப்பிடலன்னு சொல்லாதீங்க. எல்லாரும் கடுமையா உழைக்கணும். நம்ம சும்மா இங்க போய் பேசிட்டு பெண் விடுதலை இல்லை, மண் விடுதலை இல்லை, அவங்க இல்லையே இவங்க எல்லாம் பேசக்கூடாது. கடுமையான உழைப்பு இருக்கணும், போட்டி இருக்க கூடாது, நம்மளுக்குள்ள ஒத்துமை இருக்கணும். நம்ம விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்தோம்னா நம்ம தான் சட்டமன்றத்தில் உட்கார போறோம். அண்ணன் தான் வருங்கால முதல்வர். இதுல நினைச்சுக்கிட்டு வருங்கால தேர்தல கடுமையா உழைக்கணும் சொல்லி உங்களை அன்பாக வேண்டுகிறேன். நாம் தமிழர். அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சகோதரி எழிலரசி அவர்கள்.